சிவாய நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2024 டிசம்பர் மாதம் 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். ராசிக்கு 7வது வீடு துலாம் ராசி. பொதுவாக இந்த துலாம் ராசியோடைய அதிபதி சுக்கிர பகவான். நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி தான். அன்பு பண்பான ஒரு ராசியும் கூட, படித்த ஜாதகமும் கூட. இந்த துலாம் ராசியில் 3 நட்சத்திரங்கள் பலமாக இருக்குது. செவ்வாய், ராகு, குரு. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் வீட்டில் செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய முருகனுடைய அனுகிரகம் உடையனால நீங்கள் அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மை துலாம் ராசிக்காரங்க. எம்சி ஆகலாம், எம்எல்ஏவாகலாம், ஏதாவது ஒரு அமைப்பில் அரசு சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் தோரணையில் வரலாம். 2வது ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கு, உங்கள் ராசியில் இருக்கார். முன்னோர் சொத்துக்கள், வெளிநாடு வெளிதேச பிரவேசங்கள், காசு பணத்தில் குமியக்கூடிய ஒரு தன்மைகள், இப்படியாம்பட்ட ஒரு அமைப்பும் உண்டு. 2வது இந்த துலாம் ராசியில் குரு பகவானுடைய பலம் இருக்கிறனால லா படிக்கலாம். நீங்கள் நிறைய அட்வொகேட் தொழில் பண்ணலாம். நிறைய சேட்டுங்க, பேன் கார்டு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களும் இந்த துலாம் ராசிக்காரங்களாகவே நிறையாவே இருப்பீங்க. பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலங்கள், அதாவது ஒரு 20 வயசு 25 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் குரு கடாட்சியங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு கல்யாணமே நடக்காது. ஆனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே தான் பதவி உயர்வு கிடைக்கும், வேலையே கிடைக்கும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையும் கிடைக்கும். ஆனால் பிறந்திருந்தா கால தாமதமான திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் துலாம் ராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் கொஞ்சம் தள்ளி தான் நடக்கும். ஏன்னா ஆணின் தோரணை உடைய ஒரு ஜாதகத்தன்மை உடையவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் 2018 இப்போ வரைக்கும் கஷ்டம்தான் நீங்கள் பட்டுக்கிட்டு இருப்பீங்க, நஷ்டமும் பட்டுக்கிட்டு இருப்பீங்க. தொழிலில் லாபம் வரும், ஆனால் எங்கேயாவது விரயமாயிடும். எதுலையாவது தப்பான ஒரு விஷயத்தில் அந்த காசு விரயமாயிடும். ஒன்று நோய்க்கு போகும், இல்லை வீணான கேளிக்கைகளுக்கு போய் கொடுத்துருவீங்க. இப்படி விரயத்தன்மையில் உள்ளக்கூடிய இந்த துலாம் ராசி நேயர்களுடைய மனைவிமார்கள் தான் கொடுத்து வச்சவங்க. துலாம் ராசியில் உள்ள ஆண்கள் தன்னுடைய மனைவிக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்லணும். உங்களுக்கு இடையூறு வரக்கூடாது, இன்னல் வரக்கூடாதுன்னு அவங்க வேண்டின தெய்வமும் அவங்க கும்பிட்ட சாமியோடைய தன்மையும் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் இது தெரியாமல் துலாம் ராசியில் கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு போயிருப்பீங்க. நம்மளுக்கு என்னடா நேரம், என்னடா இந்த கஷ்டம் நஷ்டம் கேட்டு நீங்கள் படுற கஷ்டத்தை அந்த மனைவி யூகிக்க முடியாமல் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் படுற கஷ்டத்தை யூகிச்சு என்னுள் பாதி என் கணவர் அப்படின்னு சொல்லி தெய்வ கடாட்சியத்தில் தெய்வத்துக்கிட்ட ஓடி ஓடி அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் கடவுளையும் வேண்டி வேண்டி கும்பிட்ட தெய்வ கடாட்சியமானவங்க துலாம் ராசியோடைய பெண்கள், அதாவது துலாம் ராசியோருடைய மனைவிமார்கள். இப்படி துன்பப்பட்ட துலாம் ராசிக்கு ஒரு சொத்து பிரச்சனை ஒன்று வந்துட்டு போகும், ஒரு கோர்ட்டு கேஸுன்னு கிட்ட வந்துட்டு போகும். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு அமைப்பில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடில் பிரிஞ்சும் போயிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய ஆதிபத்தியமான ராசி தான், ஆசைகள் அதிகமாக உடைய ராசி தான். ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்க மனைவிக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா, மனைவி இருக்க தன்னுடைய சொத்து பத்தை இன்னொரு மாற்றாம் மனைவிக்கு காசு பணம் கொடுத்து அவங்கள ஹோப் பண்ணியிருந்தீங்கன்னா வரக்கூடிய 2025 உங்களுக்கு தண்டனை வரக்கூடிய நேரம். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான கஷ்டப்பட்டவங்களுக்கு யோகம் வரக்கூடிய நேரமும் வரக்கூடிய 2025. ஏன்னா குரு பகவான் வீட்டில் சனி பகவானுடைய பெயர்ச்சி போகுது.
அடிமட்ட தொழிலில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டவன் உச்ச நிலைக்கு வரக்கூடிய நேரங்காலங்கள் வருது. நீங்கள் துலாம் ராசிக்காரங்க உங்கள் மனைவியை நேசிங்க. தாம் பிள்ளைங்களோட அனுசரணையாக அற்புதமாக வாழுங்க. இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா துலாம் ராசிக்கு உண்டான ஒரு யோகம், நல்ல ஒரு யோகம் வருது. நேரங்காலம் கூடி வருது. நழுவ விட்டுறாதீங்க. ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பிரச்சனைகளை சொல்லலாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. இனி வருங்காலம் 2025 உங்களுக்கு யோகம். அது ஏன்னு ஒரு சூட்சமம் சொல்லட்டா? ராகு கேதுவோடைய பெயர்ச்சி கிளாக் வைஸ் கிடையாது, ஆன்டி கிளாக் வைஸா. அப்போ ராகு கேது துலாம் ராசியில் ராகு இருந்தாலோ கேது இருந்தாலோ இப்படித்தான் பிரதிச்சனை ஆகும். அப்போ துலாம் ராசியில் இருந்த கேது பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சிட்டாரு. கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் அடுத்த பயிற்சியும் கேட்குறது சிம்ம ராசிக்கு பெயர்ச்சிடுவார். இப்படி கிரகங்கள் ராகு பகவான் நவுற உங்களுக்கு தான் யோகம். அப்போ துலாம் ராசிக்கு 2021க்கு மேலே தான் உங்களுக்கு யோக நேரமே வந்திருக்கும். இருந்திருந்தாலும் உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்க வேண்டிய இடம் சரியில்லாத இடம். இப்போ நல்ல இடத்துல வராரு. அதனால பூர்வீக சொத்துகள் வந்துச்சுன்னா அந்த சொத்தை மனைவி மேலே எழுதுங்க. தாய் பத்திரம்தான் அதுக்கு பேர். அந்த மனைவி மேலே எழுதி அந்த சொத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு கட்ட காலத்தில் கொடுக்குற மாதிரியான அமைப்பை பண்ணுங்க. துலாம் ராசிக்கார ஆண்கள் உங்களுடைய மனைவிக்கு தானே நன்றி சொல்லணும். உங்களுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய நேரம் வருது. விட்டு பிடிங்க. நல்லா வரக்கூடிய நேரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. அகமகிழ்ந்து வாழுங்க, குறையில்லாமல் வாழுங்க. சிவாய நம.